அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்திற்கு உள்ளான நிலையில் இது யார் மீது தவறு, விமானம் புறப்படுவதற்கு முன்பாக என்ன மாதிரியான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும், இதுபோன்ற விபத்து காலங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக பேசுவதற்காக ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர் செல்வ ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். ஒரு பெரிய விபத்து, இந்தியாவையே ஒரு உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு விபத்து அப்படின்னு தான் சொல்லணும். குஜராத் முன்னாள் முதலமைச்சர் கூட உயிரிழந்திருப்பதாக நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரியான விமானங்கள், அதிக நேரம் பறக்கக்கூடிய விமானங்களை புறப்படும் போது என்ன மாதிரியான சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும், இந்த விமானம் யார் மீது தவறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது சார்? இந்த விபத்து, ஒரு விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய குழுக்கள் அதோட சோதனைகள் செய்வாங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, என்ஜின் துறையில நிபுணத்துவம் பெற்ற பொறியாளர்கள் என்ஜின்ல ஏதாவது அந்த பைப் லைன்ல கிராக்ஸ் இருக்கா, அதுல ஏதாவது கசிவு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறது பார்ப்பாங்க. அதே போலவே எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட அந்த பொறியாளர்களை இப்ப அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வேலை பண்ணுதா அப்படிங்கறது பார்ப்பாங்க. ஹைட்ராலிக் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வேலை செய்தா அப்படிங்கறது அந்த துறையை சார்ந்தவர்கள் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமா ஏர் ஃப்ரேம்னு சொல்லக்கூடிய அந்த ஏர்கிராப்டோட ஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் அந்த விமானத்தோட அமைப்புல ஏதாவது கிராக் ஆயிருக்கா இல்ல ஒடுங்கி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. இது எல்லாமே 100% சர்வீசபிளா இருந்தா மட்டும்தான் இதோட குழு தலைவர், இந்த குழுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, அவர் சான்றிதழ் கொடுப்பாரு, இந்த விமானம் பறப்பதற்கு தகுதியான ஒரு விமானம் அப்படின்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பைலட், அந்த விமானி அந்த விமானத்தை ஒரு பொதுவான ஒரு பார்வையில பார்ப்பாரு, பொதுவான ஒரு சோதனை பண்ணுவாரு. என்னன்னா, பொறியாளர்கள் அளவுக்கு அவர் நிபுணத்துவம் பெற்றவரா இருக்க மாட்டாரு விமானி. ஆனா அடிப்படையில் அவருக்கு சில விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ஜின்ல ஏதாவது லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கறது தடவி பார்ப்பாரு, அந்த ஏர் ஃப்ரேம்ல ஏதாவது கிராக் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்ப்பாரு, லேண்டிங் கியர் கரெக்டா வேலை செய்தா அப்படிங்கிற, லேண்டிங் கியர் சரியா இருக்கா அப்படிங்கறது பார்ப்பாரு. சோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த விமானி அந்த விமானத்தை எடுக்கிறதுக்கு பறக்கிறதுக்கு தயாராகுவாரு. இப்படிதான் ஒவ்வொரு விமானமும் அந்த விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடியான சோதனைகள் இப்படிதான் நடைபெறும். நிச்சயமா சார். இப்ப கிட்டத்தட்ட 11 வருடம் அனுபவம் பெற்ற ஒரு விமானம் தான் அது. இது போன்ற ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கிறது. இது யார் மீது தவறு? மனித தவறா இல்ல தொழில்நுட்ப தவறா? ஏன்னா அவர் கடைசியா அழைக்கும் போது இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ரிங்கு வந்தது மட்டும்தான், விமானிட்ட இருந்து ரிங்கு வந்தது மட்டும்தான் கண்ட்ரோல் ரூமுக்கு, மற்றபடி அதோட பிளைட் கீழே லேண்ட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்ல, உள்ள இருக்கிறவங்க ஏதேனும் உயிர் தப்புவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்ஜின் எரிபொருள் இருக்குது, அனைத்துமே எரிந்திருக்கும். இன்ஜின் எரிபொருள் எப்படி இருக்கும், அது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட் ஆகிறப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க சேஃபா வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா? அதாவது இந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு 3 நிமிஷத்துல இந்த விபத்துக்குள்ளாகுது அப்படிங்கறதுனால இப்போ இந்த சோதனையெல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் அது அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளைங் மிஷின், ஒரு பறக்கும் எந்திர கோளாறு எப்ப வேணாலும் எந்த எந்திரத்துக்கு வேணாலும் வரலாம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த விமானம் ஒரு 3 நிமிஷம் டேக் ஆஃப் ஆகி பறக்கும்போது அந்த என்ஜின்ல இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் குழாய் எங்கேயாவது கசிவு ஏற்பட்டிருக்கலாம், இல்ல வெடிச்சிருக்கலாம். இந்த எல்லா விமானங்களையும் நிரப்பக்கூடிய எரிபொருளோட பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎஃப், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெட்ரோலோட எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு எரிபொருள். அந்த அளவுக்கு ஒரு சீக்கிரம் தீப்பிடிச்சிக்கக்கூடிய விஷயம். இப்போ 3 நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு என்னோட யூகத்துல நான் சொல்றேன், இப்ப இந்த 3 நிமிஷத்துக்குள்ள அந்த என்ஜின்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பைப் லைன் கிராக் ஆகி அந்த என்ஜின் சூட்ல இமீடியட்டா அது ஒரு தீய பிடிச்சு எரியுது அப்படின்னா, இப்போ இந்த விமானம் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு நான் ஸ்டாப் பிளைங்கா போகுது அப்படின்னா ஒரு 50,000 லிட்டர் எரிபொருளாவது அதுல நிரப்பியிருப்பாங்க. இந்த 50,000 லிட்டர் எரிபொருளும் அதிலும் எளிதில் தீப்பிடிச்சு எரியக்கூடிய இந்த ஏடிஎஃப்னு சொல்லக்கூடிய ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் தீப்பிடிச்சு எரியும் போது இம்மீடியட்டா எல்லா காம்போனன்ட்ஸும் எரிஞ்சு சாம்பலாகும். அப்போ அந்த விமானினால ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூமை கண்டிப்பா அவங்களால தொடர்பு கொண்டு இருக்கவே முடியாது. ஏன்னா ரேடார் எரிஞ்சிருக்கலாம், இல்ல அவங்களோட அந்த ரிசீவர் எரிஞ்சிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். சோ இது ஒரு யூகமா பார்க்கலாம். அதாவது அங்க எந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கலாம், அந்த என்ஜின்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எரிபொருள் பைப் கசிவு ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நடந்திருந்ததுனா தான் இந்த மாதிரியான பெரும் விபத்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள நடைபெறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகம்.
இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி பார்க்கணும் அப்படின்னா பறவைகள் மோதல், இந்த பேர்ட் ஹீட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பேர்ட் ஹீட் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா மிகப்பெரிய பருந்துகளோ கழுகுகளோ விமானத்துல மோதும் போது அந்த விமானத்தோட அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அது வந்து பெண்ட் பண்ணிரும். அதை தொடர்ந்து அந்த பெண்டோட அந்த விமானம் தொடர்ந்து பயணிக்கும் போது காற்றினோட வேகத்தினாலையும் காற்றினோட அழுத்தத்தினாலையும் அந்த பெண்டு வந்து பெருசாயிட்டே போய் விமானமே ஓட்டையாயிடும். ஏன்னா எல்லா விமானங்களுமே வந்து இலகு ரக அலுமினியங்களால் செய்யப்பட்டது. ஸோ அதனால அது வந்து ஓட்டையாயிருச்சு அப்படின்னா அது வந்து அதனாலதான் அந்த பேர்டு ஹீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து விமானம் பறக்கும்போது அது முக்கியமா பார்க்கக்கூடியது ஒன்று. நான் வந்து இந்திய விமானப்படையை சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால எங்க விமானப்படையில வந்து ஒரு விமானம் போர் விமானம் பறக்குது, ஒரு ஹெலிகாப்டர் பறக்குது அப்படின்னா நாங்க வந்து அங்க வந்து பிஎஸ்சிடின்னு சொல்லக்கூடிய பேர்டு ஹசார் காம்பேக்ட் டீம் அப்படின்னு ஒன்று வச்சிருப்போம். அதாவது பறவைகளை துரத்துறதுக்குன்னே ஒரு டீம் ஒன்று அங்க இருக்கு. இது வந்து ரன்வேக்ல பாத்தீங்க அப்படின்னா வரிசையா வந்து மிகப்பெரிய சவுண்டை எழுப்பக்கூடிய டைமர் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மிகப்பெரிய சவுண்டை மட்டும் அது வந்து எழுப்பிட்டு இருக்கும். அதனால அந்த எங்களோட விமானப்படை ஓடுதளங்கள்ல எங்கேயுமே வந்து பறவைகள் அதிகமா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. இவங்க வந்து சிவில் ஏவியேஷன், அதாவது வந்து டோட்டலாவே எங்களோட அமைச்சகம் வேற அவங்களோட அமைச்சகம் வேற. நாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரவங்க, அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் கீழே வரவங்க. இந்த விமான நிலையங்கள்ல இந்த பேர்டு ஹசார்ட் டீமை வந்து காம்பேக்ட் டீமை வந்து முறைப்படி அவங்க வந்து அங்க அகமதாபாத்ல அந்த விமான நிலையத்தில் வந்து அவங்க வந்து அந்த பிஎஸ்சிடியை வந்து முறைப்படுத்தி அவங்க செயல்படுத்தி இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. பேர்டு ஹிட் அப்படின்னு வந்து ஒரு விதத்துல நம்ம பார்த்தோம்னாலும் இது பேர்டு ஹிட் வந்து இமீடியட்டா 3 நிமிஷத்துல ஒரு பேர்டு ஹிட் ஆகி விடுறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னொரு யுகத்துல நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு தீய சக்தி இருந்திருக்கலாம். அந்த தீய சக்தி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விமானத்தோட எல்லா காம்பவுண்ட்ஸையும் சேதப்படுத்தி இருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய விமானிகளை வந்து ஏதாவது ஒரு துன்புறுத்தி இருக்கலாம். அந்த நிகழ்வுல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படுத்தியிருக்கலாம். இது எல்லாமே சாத்தியக்கூறுகள் தான். இது எப்ப வந்து நமக்கு உறுதியிட்ட தகவலா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பிளாக் பாக்ஸ்னு சொல்லக்கூடிய கருப்பு பெட்டி நம்ம கையில கிடைக்கிற வரையிலும் எல்லாம் யூகமா தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதோட வேகம் வந்து டேக் ஆஃப்ல வந்து பைலட் வந்து குறைவா பண்ணிட்டாரு, எடை வந்து அதிகமா இருந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது சிவில் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் பயணிகள் விமானத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு தனியார் விமானங்கள் இருக்கு, இன்னொன்னு வந்து அரசு சார்ந்த துறை விமானங்கள் இருக்கு. அரசு சார்ந்த ஏர் இந்தியா மாதிரியான விமானங்கள்ல அவங்க டோட்டலா அவங்களோட என்ன வெயிட் இருக்கோ அதுல வந்து 90% வெயிட் மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. 100% வெயிட் எடுக்க மாட்டாங்க. அது வந்து கார்கோ வெயிட்டா இருக்கலாம், பேசஞ்சர் டோட்டல் பேசஞ்சரோட வெயிட்டா இருக்கலாம், அங்க வேலை செய்யற அந்த ஏர் க்ரூவோட அந்த விமான ஊழியர்களோட வெயிட்டா இருக்கலாம். இதெல்லாம் கணக்கிடுவாங்க. அவங்களுக்கு பேசஞ்சர் கொண்டு போறக்கூடிய உணவு இருக்கலாம். இது எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் அந்த அந்த ஃபிளைட்டே வந்து அவங்க வந்து பறக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணுவாங்க. இதே நீங்க வந்து ஒரு தனியார் விமானம் வந்து கிராஷ் ஆயிருக்குது அப்படின்னா அவங்க 100% பேலோடு எடுத்துக்குவாங்க, 100% வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெவென்யூ முக்கியம். ஆனா இங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. அதனால எடை அதிகமா இருந்தது, அதனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்னு வந்து அந்த விமானியோட பறக்கும் திறனை வந்து நிறைய பேர் சொல்றாங்க அது வந்து ஹியூமன் எரரா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த விமானி வந்து 8000 மணி நேரத்துக்கு மேல பறந்த ஒரு மாஸ்டர் பைலட், அவரு மிக திறன் வாய்ந்த விமானி. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஸ்பீடில் எந்த உயரத்தில் அவரால் எந்த இதில் வந்து டேக் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப வந்து தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விமானி தான் அவர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம விமானியும் வந்து நம்ம வந்து இடத்துல குறை சொல்ல முடியாது, ஹியூமன் எரரும் சொல்ல முடியாது. என்ன நடந்திருக்குது அப்படிங்கிற உறுதியான தகவல் வந்து நமக்கு வந்து கருப்பு பெட்டி கிடைக்கிற வரையில் நம்ம எந்த தகவலையும் உறுதிட்டு சொல்ல முடியாது. நிச்சயமா சார். டேக் ஆஃப் ஆனதுலேருந்து அது விபத்துக்குள்ளாகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 800 அடி வந்து ஹைட்டுக்கு நம்ம ரீச் ஆயிருச்சு. ஆனாலும் அந்த சக்கரங்கள் வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை. டேக் ஆஃப் ஆகிறப்ப அந்த சக்கரங்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிருக்கும். அது க்ளோஸ் ஆகவே இல்லை. லேண்ட் ஆகிற வரைக்கும், அது ஆக்சிடென்ட் ஆகிற வரைக்கும் அது ஓப்பனில் தான் இருந்திருக்கு. ஸோ இது தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இருந்திருக்கு. ஹியூமன் எரர் நீங்கள் சொன்ன மாதிரி மிகவும் அனுபவம் வாய்ந்த மாஸ்டர் பைலட் தான் அவர் டேக் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ தொழில்நுட்ப கோளாறுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அந்த சக்கரங்கள்லாம் வந்து உள்ளே போகாத இதே வந்து நம்ம ஏதாவது யூகிக்க முடிகிறதா? அதுக்கு பேர் லேண்டிங் கியர்னு சொல்லுவாங்க. அந்த லேண்டிங் கியர் வந்து
லேண்ட் ஆகும்போது ஓப்பன் ஆகல அப்படின்னு தான் லேண்டிங் கியருக்கு பிரச்சனை. இந்த சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய லேண்டிங் கியர் வந்து லேண்ட் ஆகும்போது கண்டிப்பா சக்கரம் இல்லாம எந்த ஒரு விமானமும் லேண்ட் ஆக முடியாது. இந்த லேண்டிங் கியர் வந்து டேக் ஆஃப் ஆகி நீங்க இங்கிருந்த நம்ம மீனம்பாக்கம் இதுல இருந்தே பார்த்திருப்பீங்க, நிறைய விமானங்கள் சக்கரத்தோட தான் அது ரொம்ப தூரம் பறந்துகிட்டே இருக்கும். அந்த லேண்டிங் கியர் வந்து எப்ப உள்ள கொண்டு போகணும் அப்படிங்கறது பைலட் முடிவு பண்ணிக்குவாரு. இந்த லேண்டிங் கியர் வந்து ஒரு ஹை அல்டிடியூட்ல பறக்கும்போது, அதாவது மிக உயரமான இதுலயும் மிக வேகமாகவும் பறக்கும்போது தான் அது விமானத்தோட போக்க வந்து அது திசை திருப்பும். அப்பதான் அந்த லேண்டிங் கியர் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்துறதுக்கான காரணமா இருக்கும். இது வந்து அதிகபட்சமா ஒரு 1000 அடிக்குள்ள தான் இருக்கும். 1000 அடிக்குள்ள வந்து அந்த லேண்டிங் கியர் உள்ள போகல அப்படிங்கிறது வந்து பெரிய காரணி கிடையாது. நிச்சயமா சார். எரிபொருளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட இந்த கருப்பு பெட்டி கிடைத்தால் மட்டுமே தான் என்ன மாதிரியான தவறுகள் நடந்திருக்கும் அப்படின்றத நம்மால உறுதிப்படுத்த முடியும். அதற்கு முன்பு இதை முழுக்க வியூகங்களின் அடிப்படையில் தான். கண்ட்ரோல் ரூமுடைய இன்சார்ஜ் இப்போ என்ன சார்? இந்த மாதிரியான ஒரு விபத்து நடக்கும்போது கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கண்டிப்பா டேக் ஆஃப் பண்றப்ப கான்டாக்ட்லயே தான் இருந்திருப்பாங்க. பைலட்டும் கண்ட்ரோல் ரூமும் பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவர் முன்கூட்டியே இன்ஜின் ஸ்டார்ட் பண்றப்ப இருந்தே அவருக்கு சில சமிக்கைகள் கிடைச்சிருக்கும். அது கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபர்மேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா? அதாவது ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து ரோலை வந்து பண்ணக்கூடியது. ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோலரோட கண்ட்ரோலுக்கு போயிடும். அவங்க தான் சொல்லுவாங்க இந்த திசையில நீங்க பறக்கணும், இந்த உயரத்துல நீங்க பறக்கணும்னு. விமானி வந்து அவரோட இஷ்டத்துக்கெல்லாம் பறக்க முடியாது. ஏன்னா இதே உயரத்துல இதே திசையை நோக்கி ஒரு விமானம் அங்கிருந்து வந்துட்டு இருக்கலாம். அங்கிருந்து வரும்போது ரெண்டு நேருக்கு நேர் மோதிக்கும். அதனால இவங்களுக்கு தான் அது தெரியும் எந்த திசையில எந்த உயரத்துல வந்து இந்த விமானம் பறக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூம் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும். ஸோ அது அந்த அவங்களோட கைடன்ஸோட அடிப்படையில தான் அந்த பைலட் வந்து அதுக்கப்புறம் வந்து பறப்பாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேகங்களுக்கு இடையே நடுவில் பாத்தீங்க அப்படின்னா சிவி கிளவுட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த சிவி கிளவுட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மேகம் வந்து என்னன்னா, அதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கும். அந்த சிவி கிளவுட்ஸ் வந்து முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், பைலட்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இங்க ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அவங்களும் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சிவி கிளவுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி தெரியாம சில சிவி கிளவுட்ஸ் வழியா போன சில விமானங்கள் எல்லாம் வந்து விபத்துக்கு உள்ளாயிருக்குது. ஆனா அது ரொம்ப ரேரா தான் நடந்திருக்குது. ஸோ அதனால இப்ப வந்து நம்ம அதை ஒரு காரணியாவும் எடுத்துக்க முடியாது. இப்ப ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூம் வந்து என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதை வச்சு தான் அந்த பிளைட் வந்து அந்த திசையை நோக்கி தான் அந்த டிராபிக்ல தான் அவங்க வந்து பறக்க முடியும். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, ஒரு நிமிடத்திற்கு முன்பாகவோ அல்லது 2 நிமிடத்திற்கு முன்பாகவோ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளைட் டேக் ஆஃப் ஆகி 3 நிமிடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைந்த காலகட்டம். இதுல வந்து யாராலையுமே வந்து உங்களால வந்து அது வந்து பெரிய அளவுல ஜட்ஜ் பண்ண முடியாது. சோ இந்த 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 விபத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னா அந்த டெக்னிக்கல் எரர்ல வந்து என்ஜின்ல இருக்கக்கூடிய பைப்லைன்ஸ் வந்து கிராக் ஆகி பெரிய தீப்பிடிச்சு எரியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு தீய சக்திகள் உள்ள இருந்து ஏதாவது அவங்க வந்து உள்ள அந்த விமானத்தோட பாகங்களை வந்து சேதப்படுத்தி இருந்து அந்த மாதிரி நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூமுக்கும் இந்த கிராஷுக்கும் வந்து பெரிய சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாது. இதுல கடைசியில ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூமுக்கும் பைலட்டுக்கும் என்ன ஒரு உரையாடல் நடந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து சொல்ல முடியும். அப்பதான் வந்து அவங்க வந்து ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ரூமும் பைலட்டும் என்ன பேசிக்கிட்டாங்க, ஏன்னா பைலட்டு கோ பைலட்டு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்க, கடைசியா அவர் எந்த சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணாரு, இது வரையிலும் அதுல வந்து பதிவாகும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு பிளாக் பாக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஏர் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து நமக்கு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை பத்தின உறுதியிட்ட தகவல் நம்ம சொல்ல முடியும். நிச்சயமா சார். இந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சாதான் நம்மளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். இந்த விசாரணை குழு எப்படி செயல்படும் இதற்கு பிறகு, இந்த மாதிரியான ஒரு பெரிய கிராஷ் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விசாரணைகள் எல்லாம் இருக்கும். முன்பே நம்ம பேசியது போலதான் இந்த எரிபொருள் முழுமையா எரிஞ்சிருக்கு. ஸோ அதை அணைப்பதற்கான முன்னெச்சரிக்கையாக நம்ம ஏதேனும் ப்ரிகாஷன்லாம் இருக்குமா ஃப்ளைட்லேயேவும், இல்லை அதை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு, அந்த ஏர்போர்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர்ஸ்க்கு இதெல்லாம் நம்ம தயார் நிலைமையில் வச்சிருக்கணுமா? முன்னெச்சரிக்கையாக நம்ம என்ன மாதிரியான திட்டமிடலோடு இருந்திருக்கணும்? எல்லா விமான நிலையங்கள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா கிராஷ் குரூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று இருக்கும். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஒரு கிராஷ் ஆகுது அப்படின்னா அது வந்து இமீடியட்டா வந்து போய் அட்டன் பண்றதுக்கான ஒரு கிராஷ் குரூ டீம் வந்து கண்டிப்பா ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த கிராஷ் குரூல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிராஷ் ஃபயர் டெண்டர்னு இருக்கும்.
கிராஷ் ஃபயர் டெண்டர், அதுக்கப்புறம் கிராஷ் க்ரூஸ், அதுக்கப்புறம் கிராஷ் ஆம்புலன்ஸ். இந்த மூணு பேரும் இருப்பாங்க. கிராஷ் ஃபயர் டெண்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அதிகமா விமான விபத்துகள்ல பாத்தீங்க அப்படின்னா எரிபொருள் எரியறது தான் மிகப்பெரிய தீ விபத்தா தான் இருக்கும். அந்த தீ விபத்தை வந்து நம்ம டொமஸ்டிக் ஃபயர் டெண்டர்ல இருக்கக்கூடிய நீரை வச்சு தண்ணீரை வச்சு எல்லாம் நம்ம அணைக்க முடியாது. அப்ப அங்க அந்த கிராஷ் ஃபயர் டெண்டர்ல என்ன இருக்குன்னா ஃபோம் இருக்கும். ஃபோம் வச்சு தான் நிறைய, ஏன்னா உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கும், பிளாஸ்ட் ஆகக்கூடிய அளவில் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக அணைக்கக்கூடியது வந்து ஃபோம் பயன்படுத்தி பண்ணும்போது தான். ஸோ அந்த ஃபோம் பயன்படுத்தி பண்ணக்கூடிய கிராஷ் ஃபயர் டெண்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கிராஷ் க்ரூஸ் இருப்பாங்க. இம்மீடியட்டா அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பயணிகளாகட்டும், விமானிகளாகட்டும் அவங்களை எப்படி உடனடியாக வெளியில் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறத பண்ணுவாங்க. அதே மாதிரி அதிநவீன ஆம்புலன்ஸ் வந்து கிராஷ் ஆம்புலன்ஸ் வந்து எல்லா விமான நிலையங்கள்லயும் ரன்வேலையும் நின்றுகிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து விமான நிலையத்துக்குள்ள ஒரு விபத்து நடந்ததுன்னா இதை போய் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ இந்த விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகி விமான நிலையத்தில் இருந்து அருகில தான் விழுந்திருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பா கிராஷ் ஃபயர் டெண்டர் போய் அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்ம டொமஸ்டிக் ஃபயர் டெண்டர் கண்டிப்பா போயிருப்பாங்க. அகமதாபாத்தோட அந்த ஃபயர் க்ரூஸ் வந்து கண்டிப்பா வந்து போயிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது விழுந்தது வந்து ஒரு நகர பகுதியில், குடியிருப்பு பகுதியில் விழுந்ததுனால அருகில வந்து நிறைய மருத்துவமனைகள் இருக்கு. ஸோ அந்த மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸும் கண்டிப்பா போயிருப்பாங்க. அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், மருத்துவ ஊழியர்கள் எல்லாருமே போயிருப்பாங்க. அதனால இது ஒரு கெட்டதுலயும் ஒரு நல்லது என்னன்னா, அது உள்ளுக்குள்ளேயே ஒரு நகரத்துக்குள்ளேயே விழுந்ததுனால இமீடியட்டா இவங்களை வந்து காப்பாற்றுறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. நிறைய பேர் காப்பாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். நிச்சயமா சார். இந்த விமான விபத்து தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்களை எங்களோடு ஷேர் பண்ணீங்க. இது மனித தவறா அல்லது தொழில்நுட்ப தவறா, பறவை மோதி எப்படி விபத்து ஏற்படும், என்ன மாதிரியான விபத்துகள் இருக்கும், அப்படி விபத்து ஏற்பட்டால் எப்படி அதை வந்து விசாரணை குழு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க பிளாக் பாக்ஸ் மூலமா, அதற்கு பிறகு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு இதை நம்ம அணுகணும் என்பது தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்களை எங்களோட பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி.